ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் இது தான். காலையில் நான் என்ன சாப்பாடு சமைச்சிருக்கேன், அது போக ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். மித்தபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக இதில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம எப்போவும் காலையில் பூ போடுவோம்ல, அதான் இது வீட்டில் அம்மா பூத்துச்சின்னு சொல்லி இந்த பூ கொடுத்து விட்ருந்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு, நிறைய பூ இருந்துச்சு. அது போக ரோஸ் பூ, இது மாதிரி பட்டர் ரோஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி பூவும் பூத்துருந்துச்சு. அப்புறம் இது வீட்டில் பூத்தது தான். அது அம்மா நல்லா கெட்டி கொடுத்து விட்ருந்தாங்க. நான் இப்போ லென்த் டேஸ்னால் நான் வைக்க மாட்டேன், அதனால் சாமி இதுக்கு தான் வைக்க போகிறேன். இப்போ எப்போவும் போல் நம்ம பாத்திரத்தில் நம்ம பூ போட்டு வைப்போம் இல்லையா, அந்த இதுதான் ரொட்டீன் தான் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் கொடுக்கும் நம்ம வீட்டில். அதனால் எனக்கு இது ரொம்பவே நார்மலாகவே இது பிடிக்கும். பாசிட்டிவ்னு இல்லாமல் பூ இந்த தண்ணியில் போட்டு வைக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சின்ன டீப்பால் கூட இதை வச்சுக்கலாம், இல்லைன்னா சாமி படம் கிட்ட கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சில பேர் வாசலில் கூட வைப்பாங்க, என்ட்ரன்ஸில். நான் சும்மா இந்த டீப்பா அந்த மாதிரி இதில் தான் நான் இதை வைப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் விலாக் போட்டேன், எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் இல்லைன்னா ஹாரிஸ் கிச்சன் ஃபேமிலி இல்லை. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ காலையில் டிஃபனுக்கு நான் தோசையும் இட்லி பொடியும் வச்சுட்டேன். சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு, ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருந்தனால தோசையோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். காலையிலேயே சூடாக சாதம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட முட்டை குழம்பு. இது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு நாள் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நார்மலாக இந்த மாதிரி போட்டு பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நான் அது டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பட்டி பாகு எடுத்து அதை எப்படி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறது தான். அது கருப்பட்டியை நான் நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம அமுக்கும்போது அது ப்ரெஸ் ஆச்சுன்னா கருப்பட்டி நல்ல கருப்பட்டி, அப்படி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அது கலப்படம் உள்ள கருப்பட்டி. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். நார்மலாக அது மாதிரி இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு மேல் ஓட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே வச்சு பாருங்களேன், வச்சா ஒரு மாதிரி ஈரத்தன்மை கிடைக்கும். அப்போனா அந்த கருப்பட்டி நம்மளுக்கு ஒரிஜினல் கருப்பட்டி தான். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஹார்டாக இருந்துச்சுன்னா அது கலப்படம். இது அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி சிரப் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பணியாரம் பண்ணுறதுக்கோ இல்லை களி கிண்டுறதுக்கோ நம்மளுக்கு அப்புறம் கருப்பட்டி காப்பி போடுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லை நார்மல் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, உங்களுக்கு அதோட கண்டென்ட் நல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அந்த நேரம் நீங்கள் உடச்சி பாகு எடுத்து வடிகட்டி பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த கருப்பட்டி தூள் எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி, ஒரு டம்ளரும் அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா இது கரைச்சா நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு நான் இந்த தண்ணி இதில் நான் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை ஹீட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். வச்சு இதை ஹீட் பண்ணட்டும். அந்த கருப்பட்டி சில்லு எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே கரையணும். ஏன்னா இதில் நிறைய அழுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ பணியாரம் பண்ணும்போது அந்த டைம் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி ஹீட் பண்ணி அந்த அழுக்கை ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பாகு எடுத்து நீங்கள் காய்க்க ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பாகு காய்ச்சி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாம் கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா கீழே பிடிச்சிரும். அந்த தண்ணி நம்ம கம்மியாக தானே விட்டோம், அதனால் பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை நல்லா இது பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கரைஞ்சிட்டு இப்போ கேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர், ஒரு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் இது வேண்டாம், அது ஹீட்டுக்கு இதாகிடும். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துலாம். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு எல்லாமே வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள்.
இது மாதிரி கீழே இந்த பாகுலையும் லைட்டாக அங்கேயும் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ இது ரொம்ப கொதிக்க இருக்குது. இதை வந்து ஆற வைக்கணும். ஏன்னா இந்த ஹீட்டோடு நம்ம கிளாஸ் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுலேயும் போட முடியாது. இந்த மாதிரி பாட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, ஊறுகாய் பாட்டிலு, அதுக்கப்புறமேலு சாஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே போடாதீங்க. இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். கிளாஸில் வச்சாலும் ஒரு அழகு இருக்கும். இப்போ இது நல்லா ஹீட்டாக இருக்குது. இது வந்து நல்லா ஆறட்டும். நீங்கள் எல்லாம் அலுமினியம் டப்பா எதுனாலும் நீங்கள் வந்து அதுலேயும் ஊற்றிக்கலாம். எவர் சில்வர் டப்பாலாம் வச்சுருப்போம்ல, அதுலேயும் ஊற்றிக்கலாம். ஆனால் கிளாஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஆறுனதை நான் வந்து நார்மல் வடிகட்டியை வச்சு ஒரு தடவை நல்லா வடிகட்டி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சிட்டேன். இவ்வளவு தாங்க. இதை வந்து நம்ம மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ என்ன வேணுமோ, நீங்கள் ஒரு கருப்பட்டி காப்பி போடணும்னா கூட நீங்கள் வந்து உடனே இந்த சிரப்பை ஊற்றி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பால் வந்து கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு காஃபியும். இதே தான் பாருங்கள். அது மாதிரி களி கிண்ட போதோ இல்லை பணியாரத்துக்கோ உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல திக்காக இருக்கும் இந்த சிரப்பு. இந்த பாட்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்தது வந்து 1/2 கிலோ கருப்பட்டி. நீங்கள் 1 கிலோ கருப்பட்டிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நாள் வரும். இது வந்து தாராளமாக எங்களுக்கு இது போதும். அதனால் நான் இது வந்து இவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.